ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன? வெண்டைக்காய் பொடி மாஸ். வெண்டைக்காய் சொல்லும்போது மசாலா இல்லை வெண்டைக்காய் ஃப்ரை அப்படி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த வெண்டைக்காய் பொடி மாஸ்னா என்ன கேட்டிங்கன்னா, இதில் நம்ம மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொடி பண்ணி யூஸ் பண்ணுவோம். இதான் வெண்டைக்காய் பொடி மாஸ் சொல்லுவாங்க. இதில் சில பேர் தக்காளி போடுவாங்க, சில பேர் தக்காளி போட மாட்டாங்க. ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு அதில் குக் பண்ணி அந்த மசாலாவோட கடைசி அந்த பொடி போட்டு இறக்கும் போது ரொம்ப அருமையான ரெசிபி இது. இப்போது இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதே டைமில் இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் கரெக்டாக இருந்தால் நம்ம பண்ண முடியும் வீட்டில். அதனால் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துருங்க. வெண்டைக்காய் பொடி மாஸ் தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 1 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ இந்த வெண்டைக்காய் பொடி மாசுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மிளகு, அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம். சரிங்களா? கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் போட்டு இதை நம்ம என்ன பண்ணோம்னா இது வறுக்க ஆரம்பிக்கிறோம். இது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கலாம். இதில் வேணால் நீங்கள் வரமிளகா 2 வரமிளகா போடலாம், இது தேவைப்பட்டால். அந்த வரமிளகா போடாதவங்க இந்த மல்லித்தூள், மிளகாத்தூளை இந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கடாயை நம்ம என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த எண்ணெய் எதுக்காகனா அந்த வெண்டைக்காய் வதக்கிறதுக்கும் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. அதே டைமில் இங்கே பாருங்கள், இந்த வெண்டைக்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த மாதிரி பக்குவத்தில். இதுக்குன்னா சில பேர் ஃப்ரை பண்ணி போட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஃப்ரை பண்ண போதில்லை. இதில் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக் பண்ணிவிட்டு தொக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் போட்டு அதோடு சேர்த்து குக் பண்ணும்போது நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வெண்டைக்காய் ஒரு 80 to 90% அளவுக்கு குக் பண்ணால் மட்டுமே போதும். ஏன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த மாதிரி பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் வாயில் எடுத்து கடிக்கும்போது அப்படியே லைட் அப்படியே க்ரன்ச்னஸ் தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வெண்டைக்காய் ஒரு 80 to 90% அளவுக்கு நம்ம வதக்க ஆரம்பிக்கிறோம். இப்போது இந்த மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் ரெடி ஆகிட்டுருக்கு. வறுக்கும் போது நான் எப்பவும் சொல்கிறது தான், எப்போவுமே இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரை ஸ்பைசஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எந்த ஒரு பருப்பாக இருந்தாலும் மெதுவாக ஸ்லோ ஃப்ளேம்னு வறுத்தா மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். ஏன்னா அதோட ஈரத்தன்மை போனால் மட்டும்தான் நீங்கள் லாங் லைஃபாக வச்சு யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நம்ம ரெசிபிக்கு தேவையான பொருட்களை யூஸ் பண்ணிட்டோம், அந்த பொடி யூஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு 2 நாள் கழிச்சு யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம் வறுத்தா தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ தான் வச்சும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம என்ன பண்ணுறோம், சைடில் இதை அரைக்க கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன்ல, இந்த எண்ணெய் சூடானு கடுகு போடுறோம். இந்த கடுகு பொரிஞ்ச டைமில் இந்த வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் கூட தான் வச்சுருப்பேன். ஏன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஆனால் குக் பண்ணி முடித்த பிறகு எண்ணெய் இருக்காது கண்டிப்பாக. இப்போ இந்த வெங்காயம் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை, இதோட இந்த தக்காளியும் போட ஆரம்பிக்கிறேன். இந்த தக்காளி போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுறோம். உப்பு போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா போடலாம். ஏன்னா அந்த தக்காளி போடும்போது நல்லா வதங்க ஆரம்பிக்கும். அந்த வெங்காயம் தக்காளி இருக்க அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கும். எடுக்கும் போது நல்லா சீக்கிரம் வதங்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு வதக்குறோம். சரிங்களா? இது மாதிரி லைட்டாக வதங்கி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள்,
அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்ட பிறகு இதை திருப்பி வதக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தான் வெண்டைக்காய் போட போகிறோம். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது அந்த வெங்காயம் தக்காளி நல்லா முழுசாக தெரியும். அது தொக்கு மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று மசிஞ்சு ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வர்றோம். இந்த மாதிரி கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் ட்ரை ஆகும் போது வேணா தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மசாலா பச்சை வாசனை போன பிறகு இந்த வெண்டைக்காய் போட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போக ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது அந்த அந்த வெங்காயம் தக்காளி நல்லா கொதிக்க பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் வரணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது அந்த மசாலா ஒன்று சேர ஆரம்பிக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தொக்கு மாதிரியே ஆகும். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் நல்லா முழுசாக தெரியும். இன்னும் நேராக ஆக மசிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெண்டைக்காவை இதில் போடுறேன். இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப குக் பண்ண வேண்டாம். நீங்கள் கையில் எடுத்து சாப்பிடும்போது நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த வெண்டைக்காவை இந்த பக்குவத்தை கட் பண்ணி இதை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த வெண்டைக்காய் ஓரளவுக்கு வெந்து வர டைமில் தான் நம்ம கொடுத்துருக்க அந்த பொடி இல்லை, அந்த பொடியை வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே தண்ணி ஊற்றாண்டா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது உங்களுக்கு என்ன வேணால் சீக்கிரமாக வந்து அந்த பிசுபிசு தன்மைலாம் போக ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி குக் பண்ண சொல்கிறது. ஓரளவுக்கு இப்போ ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கியிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெண்டைக்காய் வேகட்டும். ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சரிங்களா? அவ்வளோதான். இந்த வெண்டைக்காய் ஸ்லோவாக வேகட்டும். அப்பப்போ கிண்டி விடுங்க. வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது பொடி போட்டால் போதும். வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணுற அந்த பக்குவத்தில் நம்ம பண்ணுறோம். அந்த வெங்காய தக்காளி வதங்குற பக்குவம், மசாலா போடுறது. இந்த இடத்துல வேணால் சில பேர் தனி மிளகாத்தூள், தனி மல்லித்தூள் வச்சுருப்பாங்க. இதே எங்கள் வீட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காக பர்டிகுலராக எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற ஒரு குழம்பு தூள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி குழம்பு தூள் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தவறு இல்லை. சரிங்களா? இப்போ வேகட்டும் பார்க்கலாம். இப்போது இந்த வெண்டைக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுருக்கேன். அதே டைமில் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியை பாருங்கள். அந்த மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 80 to 85% அளவுக்கு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி பொடியை மேலே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நைஸாக அரைக்கக்கூடாது. எப்போவுமே அது எந்த ரெசிபியாக இருந்தாலும் 1-2 வேணால் மாற்றமாக இருக்கலாம். ஆனால் மற்ற எல்லா ரெசிபிகளும் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி குறைன்னு இருந்தால் தான் நம்ம வந்து சமையல் பண்ணி மேலே மிக்ஸ் பண்ணும்போது அந்த மிளகோட வாசம், அந்த மிளகோட காரம், அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பக்குவம் எல்லாமே தெரிய வரும். இதே நல்லா நைஸாக அரைச்சி பண்ணிச்சிங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கும் வெண்டைக்காய். அப்போ அந்த டைமில் அந்த பொடியை மேலே போட்டினா ஏதோ போட்டிருக்காங்க, ஏதோ மசாலா மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியுமா தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு சரியாக இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி பக்குவத்தில் வரணும்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? வெண்டைக்காய் பாருங்கள், காமிக்கிறேன். இதுதான் பக்குவம். வெண்டைக்காய் ஒரு 80% மேலே வெந்திருக்கு. சரிங்களா? வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பொடியை மேலே போட ஆரம்பிக்கிறோம். நல்லா தாராளமாக எப்படி வீட்டில் அந்த இட்லிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பொடி போடுவீங்க, அந்த மாதிரி பக்குவத்தில் இந்த பொடியை நல்லா போடுறேன். இது போடும்போது அந்த மிளகோட வாசம் நல்லா வரும். போட்ட பிறகு இந்த இடத்துல கொத்தமல்லி தலையை நல்லா போடுங்க. போட்டோடனே கொஞ்சமாக உப்பு, வேறு எதுவும் இல்லை. போட்ட பிறகு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஏற்கனவே வறுத்த கடலைப்பருப்பு தான், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த ஈரத்தன்மை சுத்தமாக இருக்காது, நல்லா ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி வெண்டைக்காய் வெந்த பிறகு தான் நீங்கள் போடணும். வெண்டைக்காய் வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ அந்த தண்ணி இருக்கும், அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேக 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 அது ஒரு பக்கம் மாற ஆரம்பிக்கும். நல்லா முறுமுறு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதான் விஷயம். இப்போ ரெடி ஆகிடுச்சு.
இப்போ ரெடியான இந்த வெண்டைக்காய் பொடி மாஸை இந்த பிளேட்டில் எடுத்து ப்ளேஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த வெண்டைக்காய் பொடி மாஸ் சிம்பிள் தான், ஆனால் சின்ன ஒரு வித்தியாசம் தான். நீங்கள் மசாலா போட்டு நல்லா வெண்டைக்காய் வதக்கி அப்படியே சாப்பிடுவோம். ஆனால் இந்த இடத்துல அந்த மிளகும் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் வறுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா காய்கறியும் யூஸ் பண்ணலாம். அவரைக்காய் யூஸ் பண்ணலாம், கேரட் யூஸ் பண்ணலாம், பீட்ரூட்டில் யூஸ் பண்ணலாம், உருளைக்கிழங்குல யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் சௌ ஸ்வீட் பொட்டோ, அப்புறம் சுரக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி எல்லா காய்கறியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு காய்கறி வேகும் போது அந்த காய்கறி எந்த பக்குவத்தில் வெந்திருக்கு, இதுக்கப்புறம் இது போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு பண்ணுங்கள் போதும். இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகாமல் இந்த பொடியை போட்டுன்னா நோ யூஸ். அந்த உருளைக்கிழங்கு கரெக்டாக ஒரு 95% அளவுக்கு வெந்தால் மட்டும்தான் அது ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த பொடியை பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியன்ஸ் இருக்கும். நீங்கள் புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்மளோட கமகம சமையலில் வெண்டைக்காய் வச்சு ஒரு அருமையான ஸ்டைலில் ஒரு புது ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.